ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விஜயநகர பேரரசு அண்ட் பாமினி பேரரசு அப்படின்ற லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போறோம். டைரக்ட் சேலஞ்சுங்க. என்ன பண்றேன்? டைரக்டா சேலஞ்ச் பண்றேன். எத்தனை பேர் 30க்கு 30 இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க படிச்சதை அப்ளை பண்ணி என்ன பண்ணணும்? எக்ஸாம்ல கிராக் பண்ண வேண்டிய நேரம்ன்றதால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையா கொஸ்டின் படிங்க. இன்டர்நெட் இருக்க இடத்துல உட்காந்துங்க. இதை முடிச்சோன்னா ஒரே ஒரு ரீட் பண்ணா போதுங்க. எக்ஸ்ட்ரா ரீட்லாம் தேவையில்லைங்க. அந்த ஒரு ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும்? எக்ஸாம்ல மார்க் அடிச்சிடணுன்றத நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன் செகண்ட். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. தெளிவா ஆன்சர் பண்ணுங்க போலாம். குட் 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 குட். என்ன பண்ணலாம்? தலைக்கோட்டை போர் ஆப்ஷன் பின்றது தெரிஞ்சுக்க. சரிங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, தலைக்கோட்டை போர்ன்றது. ஸோ நெக்ஸ்ட். ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் எந்த தென் பகுதியில் விஜயநகரம் நிறுவப்பட்டது? அப்போ விஜயநகரம் நிறுவப்பட்ட இடம் பத்தி கேட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஆப்ஷன் பி கர்நாடகா. அடுத்தது மூன்றாவது கேள்வி. சரியான வரிசையை தேர்ந்தெடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விங்க. எந்த வம்சத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான வரிசை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம படிக்கிறோன்றதும் தெரியும். கரெக்டா அடிப்பீங்க நான் நம்புறேன். வேற லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் சி சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பாமனி பேசுடைய வம்சங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர். இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே நான் சொல்ற மாதிரி படிங்க. ஆட்சியை தொடங்கியவர் கடைசி அரசர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி நரசநாயக்கர். அடுத்தது ஐந்தாவது. அஷ்டதிக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயருடைய அவையை தான் அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்டனர். அந்த 8 பேர் யார் யாருன்றதை தயவு செஞ்சு எழுதி போர்டில் ஓட்டிங்க. மேபி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க எதுலையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிக்குங்க. அடுத்தது. எதன் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றனன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் அடக்குமுறை பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க? புதிய அரசு தோன்றுமா? அந்த மாதிரி எந்த அரசுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஆப்ஷன் சி முகமது பின் துக்ளக் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அடுத்தது ஏழாவது. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தன? 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். பாமினி பேரரசு கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள். சி தாங்க ஆன்சர். ரைட். சரிங்களா? முகமது பின் துக்ளக் தான் சொன்னேன். கரெக்ட். ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி தான் 180 ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க. அடுத்தது எட்டாவது கேள்வி. 16ஆம் நூற்றாண்டில் சரிந்த பாமினி அரசு எத்தனை சுல்தான்களாக பிரிந்தது? அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. ஒரு எத்தனை சுல்தான்கள்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லக்கூடாதுல்ல. சார் கேள்வி எப்படி இருந்தாலும் பதிலானது எங்க கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும் சார் சொல்லக்கூடியதுதான். 5 சுல்தான்கள், மறக்காதீங்க. அடுத்தது. மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. மதுரா விஜயம். அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஆப்ஷன் பி கங்காதேவி என்ற நூல் தான். அடுத்தது 10வது. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது? இது கான்செப்ட் கொஸ்டின், ஈஸியா சொல்லியிருப்போம். அவ்வளவுதான், குட். 10 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்தது 11வது. பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியது யாருடைய போற்றத்தகுந்த சாதனையாகும்? ஆப்ஷன் பி 2ஆம் ஹரிஹரர் தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா பெல்காம், கோவாவை கைப்பற்றியிருக்காரு. அடுத்தது. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்சத்தை சேர்ந்தவர்களை தோற்கடித்தவர்கள். இந்த கஜபதி வம்சம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அவரை தோற்கடித்தவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். பாருங்க, மாமனியும் விஜயநகர பேரரசும் எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் முதலாம் தேவராயர். குட்ங்க. அடுத்தது, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருங்க? அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ, இரண்டாம் விருபாட்சி ராயர். அவர் தான் பாத்தீங்கன்னா கடைசி அரசர். அடுத்தது 14வது கேள்வி, துளுவ வம்ச அரசரான கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஆப்ஷன் சி, 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. அடுத்தது 15வது, அஷ்ட திக்கஜங்களில் மகத்தானவர் என்று போற்றப்பட்டவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் குரூப் 1ல கேட்டிருக்காங்க. சோ அதனால இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் பி, அல்சானி பெத்தன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதிக்கஜங்களில் மகத்தானவர் என்று அறியப்படுபவர். அடுத்தது 16வது, ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் டி, திருமலை தேவராயர். அடுத்தது, ஆரவீடு வம்சத்தார் எந்தில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தனர். ரொம்ப ரொம்ப பண்ணுங்க, ஏன்னா இதான கடைசி வம்சம். அந்த பெண்ணு கொண்டா என்ற பகுதியில் தாங்க. சரிங்களா? அடுத்தது, விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு. எப்பங்க விஜயநகர அரசு வீழ்ச்சி விட்டுறது? சார், ஆண்டும் படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணுங்க. பாருங்க, ஆங்கிலேயர்கள் இந்த இடத்துல ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. டெல்லி சுல்தான் மேல இருப்பாங்க அந்த டைம்ல. அவங்களும் கடைசி தான். 1646ஆம் ஆண்டு. 19வது கேள்வி, விஜயநகர பேரரசுகள் எந்த டேஷ் எனும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? குட். ஆப்ஷன் சி, வராகன் என்ற பெயர்ல தான் அதிகமா தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது 19வது கேள்வி, விஜயநகர பேரரசில் கைவினை அறிஞர்கள் வர்த்தகர்களும் தனித்தனியே கில்டுக்கள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? தனித்தனியே கில்டுக்கள் வர்த்தகர்கள் இருக்காங்க, கைவினை அறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பயணி. ஆமா சார், இங்க இருக்கவங்க எல்லாருமே வெளிநாட்டு பயணி தான் சார். குட். ஆப்ஷன் டி, அப்துல் ரசாக் தான் சொல்லியிருப்பாரு. அப்துல் ரசாக். அடுத்து 21வது கேள்வி, எந்த ஆண்டு அலாவுதீன் அசன் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா எனும் பெயரில் தம்மை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார்? தௌலதாபாத் ஞாபகம் இருக்குங்களா? முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவாரு? டெல்லியில இருந்து தௌலதாபாத்திற்கும், தௌலதாபாத்திலிருந்து இருந்து டெல்லிக்கும் தலைநகரை மாற்றுவாரா? சூப்பர்ங்க. சார், கொஸ்டின்ல எவ்வளவு மாற்றம் இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம்? கரெக்டா ஆன்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1347ஆம் ஆண்டு. கரெக்ட். குட். 22வது கேள்வி, அலாவுதீன் அசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? க்ளூ தட்டா? க்ளூ கொடுத்தா ஈஸியா அடிச்சிருவீங்கல்ல? கர்நாடகால இருக்க ஒரு பகுதி. ஆஹா! அப்ப மீதி எதுவுமே கர்நாடகால இருக்காது. குல்பர்கா மட்டும் தான் கர்நாடகால இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? பாருங்க, இவங்க டெல்லியும் ஆட்சி பண்ணல. விஜயநகர் தௌலதாபாத் போயிருக்காங்க. கைப்பற்றிருக்காங்க. பிடாரையும் கைப்பற்றிருப்பாங்க. ஆனா குல்பர்காவ தான் தலைநகரா வச்சிருந்திருப்பாங்க. பிடாரும் மாறும் ஒரு ஸ்டேஜ்ல. பாருங்க. அடுத்தது 23வது கேள்வி, அசன் கங்கின் காலத்திற்கு பிறகு பாமினி அரசின் தலைநகர் மீண்டும் பிடாருக்கு மாற்றப்பட்டது. எங்கன்னா குல்பர்கால இருந்து திருப்பி பிடாருக்கு மாற்றப்படும். எந்த ஆண்டு? ஆப்ஷன் பி, 1429ஆம் ஆண்டு. 24ஆம் கேள்வி, பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை இயற்றியவர் யார்? இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அவ்வளவுதாங்க. அவர்தான். ஆப்ஷன் டி, தெனாலி ராமகிருஷ்ணன்றவர் தான் இயற்றியிருப்பார். அடுத்தது 25வது, அலாவுதீன் அசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஆப்ஷன் சி, 11 ஆண்டுகள். மறக்காதீங்க. அடுத்தது 26வது, விஜயநகர பேரரசில் டேஷ் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகளை கைவினை குடிசை தொழிலாளர்களை முறைப்படுத்தினார்கள்.
இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கைவினை அறிஞர்களையும், குடிசை தொழிலாளர்களையும் முறைப்படுத்தினார்கள். இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்லயே பார்த்துட்டோம். யாருன்னு சொல்லிட்டு. குட், 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 குட். ஆப்ஷன் பி கில்டுக்கள் தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 27வது கேள்வி. அலாவுதீன் அசன் பாமன் ஷா தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? ஃபர்ஸ்ட் வந்து குட், குட், குட். 4ஆ பிரிச்சுருவாங்க. 4க்கு அப்புறம் என்ன போயிடும்? 8ஆ பிரிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 28வது கேள்வி. முதலாம் முகமது ஷா எந்த ஆண்டுகள் வாரங்கல் அரசரோடு போரிட்டனர்? எந்த ஆண்டு வாரங்கல் அரசரோடு போரிட்டார்? குட், குட், குட். இது அப்படிதாங்க இருக்கும். இந்த இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாலேட்ஜ்ன்றது எல்லா இடத்துலயுமே பரவி காணப்படும். இது இந்த நமக்கு எது டஃப்பா இருக்கு, நமக்கு வரலன்னு நினைக்கிறீங்களோ, அந்த லெசன தான் நீங்க அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் உங்களால? பயங்கரமா எப்படி சொல்றது? கஷ்டன்ற ஒரு விஷயமே தெரியாதுங்க படிப்புல. சேலஞ்ச் பண்ணுங்க உங்களுக்கு நீங்களே. பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் யார்? ஆப்ஷன் பி. முதலாம் முகமது ஷா தான் வந்து பண்ணியிருப்பார். த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலாம் முகமது ஷா 2 மசூதிகளை கட்டினார். எந்த இடத்தில்? எந்த இடத்துல கட்டியிருக்காரு? ஓகே, ஓகே. குட், 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 குட். ஆப்ஷன் சி. குல்பர்கா. இப்ப என்ன பண்றீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல 30க்கு 30 யார் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். சரி எவ்வளோ மார்க் இருந்தாலும் மார்க்க கமெண்ட் பண்ணுங்களேன். நான் கீழ ஒரு விஷயம் சொல்றேன். ஆ சில விஷயங்கள எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்க. சார் இந்த லெசன் வராது. சார் இந்த லெசன் வரும். சார் இந்த லெசன் நான் படிக்கணுமா? சார் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்கணுமா? அதெல்லாம் முக்கியமே இங்க கிடையாது. ஸோ, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். படிங்க. அது ஒரு நாலேட்ஜ். எக்ஸாம்ல வந்தா வேல. எக்ஸாம்ல வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ்ன்னு தெரிய போகுது. ஸோ, படிப்ப எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம்னு நெனைக்காதீங்க. அதே மாரி கஷ்டமா தோன்ற எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் அத ரெகுலரா படிங்க. நீங்க கண்டிப்பா கிராக் பண்ணிருவீங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.